பையன் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழந்துகிட்டே வரான். நிஜமா சொல்றேன், பும்ராவை இந்த மாதிரி பாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சலீல் அரோரான்னு ஒரு பேர் தெரியாத பையன் பும்ராவை நோ லுக் ஷாட்ல 6 அடிக்கிறான். கண்டிப்பா அவருக்கு ஒரு பிரேக் வேணும். இதுக்கு மேல எம்ஐ பிளே ஆஃப்ஸ் போவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா வாக ஒரு குதிரை அடி சொல்லு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீம் கேப்டன் எல்லாம் பார்க்காத சூரியகுமார் யாதவுக்கு ஒரு 2 மேட்ச் உட்கார வைங்க. கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட்ல இருக்கான் மனுஷன். எம்ஐ பேட்டிங்கை பார்க்கும்போது பங்காளிங்க இப்பதான் கடப்பாற மாதிரி ஆடுறாங்கன்னு நினைச்சேன். வில் ஜாக்சன் ரிக்கில்டன் ஒரு சரியான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியாவை சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணி வச்சாரு. 243 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இந்த இஷான் மலிங்க பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு போல. இந்த மேட்ச்ல அவர் தான் ரொம்ப கம்மியான ரன்ஸ் கொடுத்த ஒரே பவுலர். 4 ஓவர்ஸ் போட்டு 29 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் அண்ட் டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஆனா இன்னைக்கு தான் சுக்கிரம் உச்சத்துல இருக்கிற ஒரு மனுஷனை கண் கூட பாக்குறேன். அவ்வளோ கேட்ச் விடுறாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு. மனுஷன் இதான் சாகுன்னு ஒரு காட்டிட்டு போயிட்டாரு. அப்படி இப்படின்னு ஒரு 3 விக்கெட்ஸ் பேக் டு பேக் எம்ஐ எடுத்தாங்க. அப்போதான் உள்ள வந்தாரு இந்த கிளாஸ்ன்னு. இந்த வடிவேல் காமெடியில பொண்டாட்டியை நினைச்சு அடிக்கிற மாதிரி ஒருத்தவங்க அடிப்பான் பாருங்க, அதே மாதிரி வச்சு புடிச்சு காட்டடி அடிச்சிட்டாரு. எம்ஐ என்னதான் பண்ணா ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கபிலா கையெழுத்துக்கும் பரமரமான்ட்டு அடகு வச்சு நம்ம சேனல்ல ஐபர் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.